ஆகஸ்ட் 1st இருந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ சிஸ்டத்துல வந்து சில சேஞ்சஸ் கொண்டாட போறாங்க. இது யார் கொண்டாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து சில யூசேஜ் சேஞ்சஸ் வந்து எல்லா பேங்க்குக்கு அண்ட் பேமெண்ட் ஆப்ஸ்க்கு கொண்டாட போகுது. அந்த சேஞ்சஸ் என்னென்னு பாத்துருவோமா? நம்பர் 1, ஒரு நாளைக்கு ஒரு யூபிஐக்கு நீங்க வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணணும்னா மேக்ஸிமம் 50 டைம்ஸ் தான் நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்துல அந்த யூபிஐக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு, எந்த பேங்க் லிங்க் ஆயிருக்கு நீங்க பார்க்கணும்னா அது வந்து 25 டைம்ஸ் தான் நீங்க பார்க்க முடியும். நம்பர் 2, ஆட்டோ பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நான் பீக் ஹவர்ஸ்ல இனிமேல் பண்ண போறாங்க. அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ரிகரிங் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிஃபோர் 10 AM, பிட்வீன் 1 PM அண்ட் 5 PM, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 9:30 PM. இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதே நேரத்தில் கண்டிஷனை இது வந்து அவாய்ட் பண்ணும். நம்பர் 3, இப்போ ஒரு யூபிஐல பேமெண்ட் பண்றீங்க, அது நடுவில் ஸ்டெக் ஆயிருச்சுன்னா அது வந்து போயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து ஒன்லி 3 டைம்ஸ் தான் அலௌடு. அதே நேரத்தில் நீங்க வந்து அதுக்கு மினிமம் 90 செகண்ட்ஸ் ஆச்சு டைம் கொடுக்கணும். அந்த கேப் பிட்வீன்ல தான் நீங்க செக் பண்ண முடியும். நம்பர் 4, இனிமேல் யூபிஐடியில வந்து ரிசிபியன்ஸ் பேர் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆக்சுவலி நேம் பேங்க்ல எப்படி கொடுத்துருக்கோமோ அப்படிதாங்க டிஸ்பிளே ஆகும். இனிமேல் வந்து நம்ம ஷார்ட்கட் நேம்ஸ், நிக் நேம்ஸ் இல்லை கஸ்டமைஸ் நேம்ஸ்லாம் அதுல காட்டாது. ஆக்சுவல் பேங்க் நேம் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எதுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னா, இப்போ ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததுன்னா அந்த ஸ்கேமர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஈஸியா ஹைட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் சர்வருக்கு போற லோடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், அதோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல வந்து எது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து சொல்லிட்டு எது சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.